அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று நம்மிடையே துபாய் நகரில் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய சமூக பணிகளை மேற்கொண்ட லெப்பை குடிக்காடு அல்ஹாஜ் எஃப்எம் அன்வர் பாஷா அவர்களுடன் நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அண்ணே, உங்கள பத்தி உள்ள அறிமுகம் சொல்லிக்கிறீங்க. அதாவது உங்களுடைய ஊர், பிறந்த ஊர், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பம், இத பத்தி உள்ள விவரங்கள் சொல்லுங்க. அஹ் என்னுடைய சொந்த ஊர் லப்பை குடிக்காடு, பெரம்பலூர் மாவட்டம். தகப்பனார் பேர் ஃபக்கீர் முகமது, தாயார் பேர் சாதாத்தி பிவி. நான் படித்தது வந்து எஸ்எல்சி ப்ளஸ் ஐடி தான் படித்தேன். ரிட்டையர் ஆகி வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படித்தேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் 37 வருஷம் நான் துபாயில் இருந்தேன். என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருக்கிறேன். 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருக்கிறேன். திரும்ப வந்து ஒரு சித்தா ஹோமியோபதி தனியாக ஒன்று வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் சீனாத்தானா மூலிமா வந்து பைத்துல் மால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 ஊரில் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதாவதுன்னா பழமி கோட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க 2 லட்சம் கொடுத்தாங்கன்னா காக்கா 2 லட்சம் கொடுத்து 4 லட்சம் ஆக்கி பைத்துல் மால் பட்டிலா கடனை வந்து கிட்டத்தட்ட வந்து 22 ஊரில் செஞ்சுருக்கிறேன். அது இல்லாமல் குவைத்தில் வந்து ஒரு அரபி ஏசி கொடுக்குறாரு பள்ளியாசல். அது கிட்டத்தட்ட ஒரு 27 பள்ளியாசல் வாங்கி கொடுத்துருக்கேன். லபகுடிக்காடு, தொழுதூர், லால்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் வாங்கி கொடுத்துருக்குறேன். இது வந்து எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கின்றது. சந்தோஷம். சந்தோஷங்க. இப்ப வந்து நீங்க வந்து இப்ப வந்து துபாயிலருந்து வந்ததுக்கு அப்புறம், ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம், இப்ப வந்து இந்த எம்.ஏ படிச்சதா சொல்றீங்க. அது வந்து அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அத பத்தி உள்ள விவரங்கள சொல்லுங்க. ரொம்ப நாளாக படிக்காம நான் வந்து வாப்பா வந்து 4 வயசுல இருந்துட்டா படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு துபாய் போகணுன்ற ஒரு நோக்கத்திலேயே எஸ்எல்சி முடிச்சு ஐடிஐ படித்தேன். ஐடி ரேடியோ மெக்கானிக் படிச்சுட்டு அங்கே வந்தேன். அவனுக்கு ஒன்றும் சரியான வேலை கிடைக்கல. அப்போ அலைஞ்சு கஷ்டப்பட்டு இத்திஸ்லாத்தில் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ வந்து கேபிள் அண்ட் ஒயர்லெஸ் 1975 கேபிள் அண்ட் ஒயர்லெஸ் சாதாரணமாக ஒரு ஃபைலிங் கிளார்க்கு அசிஸ்டண்டாக போனேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுலேயே இருந்து 37 வருஷம் அதே கம்பெனியில் இருந்தேன். கேபிள் அண்ட் ஒயர்லெஸ்லேருந்து எமிரேட்டில் ஆச்சு. அதுலேயே இருந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு பேர் எடுத்தேன். அதில் வந்து இருக்கும்போது எனக்கு வந்து பொது சேவை செய்யறதுக்கு ஒரு நோக்கம் வந்தது. அப்போ படிப்பு இல்லைங்கிற ஒரு மைனஸ், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு சிக்கலாக இருந்தது. சரி படிப்போன்னு எனக்கு அங்கே இருந்து படிக்க முடியல. ரிட்டையர் ஆகி நான் வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து திருச்சியில் வந்து போய் படித்தேன். நான் கரஸில் தான் படித்தேன். எக்ஸாம் எழுதி அல்ஹம்துலில்லாஹ் பாஸ் ஆகிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. அது வந்து பெரிய ஒரு சிறப்பாக தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ரிட்டையர் ஆனால் கூட ஒரு படிச்சிருக்கேன்னு ஒரு சந்தோஷத்துல தான் இருக்கிறேன் நான். சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து 60லும் ஆசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இது வந்து 60க்கு மேல. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு இந்த வயசுலயும் வந்து அந்த ஒரு படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. அது வந்து இப்ப உள்ள தலைமுறைக்கு வந்து படிக்க வாய்ப்பு கிடைச்சும் படிக்காத தலைமுறைக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். இப்ப இந்த ஆமீன். நிச்சயமா. இப்ப இந்த மாரி வந்து இப்ப அதாவது லெப்பை குடிக்காடு அப்படின்னு சொன்னாலே ஒரு குட்டி துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்கலாம் கேள்விப்பட்டுருக்கோம். இந்த மாரி அ கப்பல்ல, படகுல அந்த மாரிலாம் போயிருக்காங்க. துபாய் வந்து ஒரு ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு முன்னாடியே லெப்பைக்குடி ஆறுலருந்து துபாய் நகருக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனுடைய விவரங்கள சொல்லுங்களேன். அதாவது கிட்டத்தட்ட 1960 இங்கேருந்து படகுல போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் போனாங்க. அதில் எங்கள் ஊர் ஆளுங்க மட்டுமே 9 பேர் போனாங்க, 7 பேர் போனாங்க. போகும்போது வழியிலேயே கப்பல் அந்த இது படகு கவுந்து எல்லாருமே ஒஃபாத் ஆயிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நம்ம ஊர் ஆளுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லாஞ்சிலே போக ஆரம்பிச்சாங்க. போயிட்டு எல்லாம் அங்கேயே ஒன்றும் லாஞ்சில் திருட்டுத்தனமாக தான் போனாங்க. போய் ராசல் கிட்ட இறக்கி விட்ருவாங்க, அஜ்மான்கிட்ட இறக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி இறங்கி திரும்ப துபாய்க்கு வந்து கஷ்டப்பட்டு சாதாரண கூலி வேலையில தொடங்கி ஊர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கு.
அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழிகாட்டி ஆண்டவனா வழிகாட்டினதான் துபாய். அந்த துபாய்க்கு நாங்கெல்லாம் போயிட்டு வரும்போது நான் 1975 கப்பல்ல போனேன். ஃபர்ஸ்ட் விசாவோட போன ஆள்ல நான். மற்றவங்களாம் விசா இல்லாம போனாங்க. நான் போய் சேர்ந்தது கிட்டத்தட்ட 7 நாள் கப்பல் பயணம். போய் சேர்ந்து வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. எப்படின்னா 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ரூ. 1000 போட்டு 2 பேர் விசா எடுப்பாங்க. இவங்க வந்து அந்த கடனை அடைக்கிறது. அந்த மாதிரியே செஞ்சு செஞ்சு கிட்டத்தட்ட எங்க ஊர்ல வந்து தமிழ்நாட்டிலேயே முதன்மையான தமிழ்நாடுன்னு சொல்ல இந்தியாவிலே எடுத்துக்கிட்டா முதன்மைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்தாங்க. இது எல்லாமே எங்களுக்குள்ளவே நாங்களே உந்தி எல்லாரும் ஹெல்ப் பண்ணி விசா எடுத்து வந்த உடனே வீடு கொடுத்து தங்க வச்சு நாங்கள் எல்லாம் செஞ்சு வேலை வாங்குற வரைக்கும் செஞ்சோம். நிச்சயமா. இப்ப வந்து நீங்க வந்து ஈமான்ல வந்து அமைப்புல வந்து பொதுச்செயலா இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆமாம். அப்போ உள்ள காலகட்டத்தில வந்து பொது சேவையில அதாவது ஒரு வேலைக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு பொது சேவையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஈமான் அமைப்புல உங்களுடைய பணிகள் என்ன? ஈமான் அமைப்புல வந்து ஃபர்ஸ்ட் என்னை வந்து நம்ம மொய்தீன் மதனி ஹசரத் தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் போகும்போது சமஸ் சாஹிப் பழைய தலைவர் வந்திருந்தாங்க. சமஸ் சாஹிப் அண்ணா வந்திருந்தாங்க. சமஸ் சாஹிப் வரும்போது ஃபர்ஸ்ட் தமிழ் உணவகத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை திறப்புழா இருக்கு. அப்போதான் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஒரு 15 பேர்ல நான் ஒரு ஆளு. உட்காந்து மீட்டிங் போட்டதில்ல. பிஎஸ்எம் காக்கா, அப்துல் காதர் ஹாஜியார், ஜலீல் ஹாஜியார், இவங்க எல்லாம் இருக்கும்போது நான் வந்து சின்ன பையன். நான் தான் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, மெம்பரை சேர்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் 10 ரூபா தான் சேர்த்தேன். 10 ரூபா மெம்பர் சொல்லி சேர்க்கும்போது நான் அதிகமான மெம்பர் சேர்த்ததுனால என்னை உடனே கவர்னிங் பாடி மெம்பர்ல போட்டாங்க. அதுல இருந்து திரும்ப ட்ரெஷரா போட்டாங்க. திரும்ப ஜாயிண்ட் செக்ரட்டரியா போட்டாங்க. திரும்ப செக்ரட்டரியா போட்டாங்க என்னோட சேவையை பார்த்துட்டு. நான் வந்து என்னாச்சுன்னா பொது சேவைங்கும் போது எப்படின்னா ஒரு நாள் நான் மக்தூம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற வழியில பார்த்தா மாச்சூரியில் ஒரு ஆள் தமிழ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாப்புல. நான் இது சொல்றது வந்து 1976. நான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அழுத உடனே என்னப்பா அழுகுறேன்னு சொல்லி உடனே தமிழாண்ணே அப்படின்னு கெஞ்சினாப்புல. அழுதுகிட்டு கிட்ட வந்தாப்புல. என்னன்னு கேட்டா, வாப்பா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க, நான் இங்க உட்காந்துருக்கிறேன், காலையில தான் வந்தேன், பாடி எடுத்துட்டு போதுதான் வந்திருக்கேன்னு சொன்னாப்புல. அது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு உக்தி வந்ததே அதில் தான். பொது சேவை செய்யணுங்கிறது. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க எல்லாரும் கூப்பிட்டு பாடியெல்லாம் கிளியர் பண்ணி 1 மணிக்கே கிளியர் பண்ணி கொண்டு போய் போர்ட்டில் ஏற்றி விட்டு வந்தேன். அப்போ வரும்போது தான் நினைச்சேன், சரி நமக்கு ஆண்டவன் வந்து அரை நேரத்தை வேலை தான் கொடுத்துருக்குறான், ஏன் செய்யக்கூடாதுங்கும் போது தான் மொய்தீன் மதனி கூப்பிட்டது இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன் ஈமான்ல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. அங்க நாங்க போகும்போது என்னாச்சுன்னா, நிறைய மையத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றது. இந்தியன், ஸ்ரீலங்கன், பாகிஸ்தானி எல்லாத்தையும் போய் செய்வாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஈமானுக்கு தான் பண்ணுவாங்க. பண்ண உடனே நான் 5 பேரை அழைச்சிட்டு போனேன். அனாதை பணம் மையத்தெல்லாம் கொண்டு போகும்போது, நாங்க வண்டியில போகும்போது அப்போலாம் 5 பேர் போகிற டாக்ஸி. நாங்க போய் இறங்கி 2 டாக்ஸில போவோம். 10 பேர் இறங்கி அந்த மையத்தை அடக்கம் பண்ணிட்டு வருவோம். அதுலேயே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அதுலேயே உத்வேகம் வந்துச்சு. அப்போ என்னோட செயலை பார்த்து ஜலீல் காக்கா மதுரையில் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெஷராக போட்டாங்க. திரும்ப என்னை வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக போட்டாங்க. அப்புறம் அவங்க ஊருக்கு போனது பிறகு செலவன் காக்கா வந்தாங்க. அவங்க வந்து போடும்போது என்னை வந்து செக்ரட்டரியாக நியமனம் பண்ணாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்தியன் கவுன்சிலில் கூப்பிட்டு நீ வந்து ஒரு கொடையின் கீழே இருக்கிற இந்தியன் கவுன்சில் வெல்ஃபேர் கமிட்டிக்கு வான்னு சொல்லி என்னை அங்கே கூப்பிட்டதுனால நான் வந்து அதில் ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு போதும்னு சொன்னாங்கன்னா திரும்ப அங்கே போனேன். அங்கே போனோன்னா இந்தியன் கவுன்சிலில் போனோன்னா நிறைய சேவைகள் செஞ்சேன். அதாவது பாடி எடுக்கிறதுலாம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், என்ன மனது நெருள் எப்படின்னா, ஒரு ஸ்ரீலங்கன் பீப்புள் ஒரு டூர் போயிட்டு வரும்போது சத்வாவில் வரும்போது வண்டி இதாகிடுச்சு, குப்பை அடித்து விழுந்துட்டாங்க. அதில் 9 பேர் ஒரே நேரத்தில் மவுத்து. அந்த 9 பேரை மயத்து எடுக்கிறது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துடுச்சு. கொண்டு போய் எல்லா வேலையும் செஞ்சு வரிசையாக மயத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அப்போ வந்து சலாவின் காக்காவோட செக்ரட்டரி வந்து ஸ்ரீலங்கன். அவர் வந்து காக்காட்ட சொல்லி, காக்கா இது மாதிரி அன்னூரை போய் செய்ய சொல்லுன்னு சொல்ல காக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது, என்ன காக்கா இதுக்கு போய் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, நான் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு காக்கா, இப்போ மையத்தை எடுக்க போறேன் இந்த வரேன் தம்பி, 10 நிமிஷம் வரேன்னு சொல்லி அவங்க ஓடியாந்தாங்க. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அது யாரு சொன்னாலும் மையத்தில் நான் போய் முன்னாடி நிற்பேன். சில பேர் விளம்பரத்துக்காக போய் நிற்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் நான் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நான் இருந்த வரைக்கும் எந்த விளம்பரமும் கிடையாது. ஒரு நியூஸ் இங்கிலீஷ் மேகசின் ஒன்று வந்துச்சு, அதில் தான் நான் போட்டிருந்தாங்க.
அதுவும் எப்படி கஞ்சி காய்ச்சறதை பற்றி போட்டிருந்தாங்க, சூசைட் பண்ணிக்கிறது எப்படின்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போட்டு என்னை இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய தமிழ் மேகசின்லாம் கொடுத்துருக்குறேன். அதாவது என்னை பார்த்துட்டு துபாயில நான் இக்பால் ஹாஜியார்னு ஆரம்பிச்சாங்க பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் நான். அப்போல்லாம் இந்த அளவுக்கு விளம்பரங்கள் கிடையாது. நான் அசருக்கு போவேன், ரம்ஜானுக்கு போய் இந்த களத்தூர்காரங்களும் லப்புடியாட்டுக்காரங்களாம் ஃபுல்லாக இருந்தால் அந்த பழங்கள் வெட்டி கஞ்சி ஊற்றி எல்லாத்தையும் வச்சு வரிசையாக வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாரும் கலெக்ஷன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஹபீபுல்லா காக்கா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து லூத்தாட்ட போய் பேசி அவங்களே ஃபுல் செலவு பண்ணுறத அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. அதுதான் நல்ல நல்ல சேவையாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, நான் போகவே இல்லை, யாரும் தொடர்பும் இல்லை. இதுதான் எனக்கு என்ட்ரன்ஸு. சிறப்பு. அதாவது இப்ப வேலையோட இந்த சமுதாய பணிகளையும் சிறப்பா வந்து செஞ்சிருக்கீங்க. அதையும் குறிப்பா வந்து மையத்து விஷயங்கள், இந்தியன் கவுன்சிலேட் விஷயங்கள். நான் கூட ஒரு தடவ ஒரு இறந்தவருடைய அந்த காம்பன்சேஷன்காண்டி உங்கள்ட்ட பேசியிருக்கேன். அதற்கான ஓகே. காம்பன்சேஷன் கூட நீங்க வந்து இந்திய துணை தூதரகத்தில கவுன்சிலேட்ல பேசி, நீங்க அந்த காம்பன்சேஷனையும் வாங்கி குடுத்துருக்கீங்க. இது மாரி ஆமாம். நல்ல பல விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இந்த இது இல்லாம நீங்க தமிழ்நாடு பண்பாட்டு கழகம் அப்படின்ற அந்த அமைப்புல வந்து நிறுவனரா நீங்க இருந்திருக்கீங்க. அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம், அத பத்தி உள்ள விஷயங்கள சொல்லுங்க. அது எப்படின்னா, தமிழ்காரங்களுக்குள்ள எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து மலையாளிகள் கூட தான் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணேன், குமார் இந்தியன் கவுன்சில் இருக்கும்போது நான் சொன்னேன், ஏன் சார் நமக்குன்னு ஒரு பேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் தான் சொல்லு தம்பி அப்படின்னாங்க. உடனே மதுரை வங்கியிலேருந்து விசுவும் ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்து வங்கி பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாங்க இங்கே. அப்புறம் நான் தான் அழைச்சிட்டு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணேன். மீட்டிங் போட்டுச்சு. அப்போ தான் கூடினது. அதுதான் எனக்கு ஒரு என்ட்ரன்ஸு. இவர் வந்து நம்ம குமார் சார் வந்து சொன்னாங்க அப்போ, யார் ஃப்ளைட்டில் போகிறாங்களோ தெரியல, தமிழ்னாக்கா டக்குன்னு அன்னூருக்கு வாசனை அடிச்சிடும், இந்நாள் வராருன்னு சொல்லுவாப்புல. அதனால வந்து அன்னூரோட தொந்தரவுனால தான் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன், இந்தியன் அசோசியேஷன் மூலியமா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தமிழ் சங்கம்னதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல. தமிழ்நாடு கல்ச்சரல் அசோசியேஷன் வைக்க சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து ஸ்ரீலங்கன் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. அதனால தமிழ்நாடு கல்ச்சரல் அசோசியேஷன் போட்டு இவங்க மிஸ்டர் குமார் வந்து தலைவராகவும், நான் செயலாளராகவும், ஃபாரூக் பொருளாளராகவும், உதவித்தலைவர் லிங்கண்ணன், உதவி செயலாளர் அஷ்ரஃப் 5 பேர் ரிஜிஸ்டர் பண்ணோம். பக்கா கொண்டு போய் கொடுத்து இந்தியன் கவுன்சிலில் கொடுத்து இந்தியன் அசோசியேஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவான அசோசியேஷன் போட்டு, நான் பிஆர்ஓ இருந்ததுனால கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட் உள்ள வரைக்கும் போவேன். அப்போ அதாவது பொங்கல், ஒரு பொங்கலுக்கும் ஒரு முக்கியஸ்தரை கொண்டு வருவோம். சாலமன் பாப்பையாலேருந்து, லியோனிலேருந்து, அது மாதிரி நடிகைகள், பாட்டு காட்சி எல்லாமே கொண்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாகவே நான் எல்லாம் செஞ்சேன் நான். அது மாதிரி ஒரு இதை வச்சு இதில் வந்து இந்தியன் அசோசியேஷன் வந்து குளோபல் லீடர் செஞ்சுட்டு அதில் வந்து நான் இருந்த வரைக்கும் 17 அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின அவார்டு யாருன்னா, திருவடிச்சேரி ஃபாரூக் மூலயமா விஜிபி அறிமுகப்படுத்தினேன். தமிழ்காரங்களை அறிமுகப்படுத்தினேன், அஸ்ட்ரோவில் அறிமுகப்படுத்தினேன். அப்போ தான் வந்து விஜிபி சந்தோஷ் அண்ணாச்சி வந்து எனக்கு ஒரு அவார்டும், ஃபாரூக்கு ஒரு அவார்டும் கொடுத்தாங்க. அதுதான் நான் வாங்கின முதல் அவார்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவார்டு வாங்கினேன். இந்த இதில் வந்து போன மாதம் இங்கே வாங்கினேன், அறம் விருதுகள்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் இங்கே வாங்கின ஒரு விருது வாங்கினேன். சந்தோஷம். அது வந்து சோசியல் ஒர்க்காக தான் கொடுத்தாங்க. ரொம்ப இது சந்தோஷம். வரைக்கும் 65 அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது அதிகமான அவார்டுகள வந்து வாங்கியிருக்கீங்க சமூக பணிகளுக்காக. இப்ப துபாயில வந்து இப்ப வந்த சிறப்பு விருந்தினர்கள், முக்கிய பிரமுகர்கள்ல உங்கள கவர்ந்த உங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம் உள்ள தலைவர்கள பத்தி நினைவு கூறுங்களேன். மறக்க முடியாத தலைவர்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஈமானுக்கு கொண்டு போனது ஜலீல் காக்கா. அதாவது வந்து மதுரையில் சேது இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தலைவராக வந்தது நம்ம சலாவின் காக்கா, அப்துல் கார் ராஜியார். இவங்கெல்லாம் மறக்க முடியாத தலைவர்கள். அதுக்கு பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இப்போ 11 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை. ஈமான்லேயும் வேறு எதுலேயுமே தொடர்பு கிடையாது. ஹபீபுல்லா காக்கா மட்டும் எப்போ சமயத்தில் பேசுவாங்க. எங்கள் அம்மா வஃபாத்தானது கூட அவங்க இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தாங்க. மற்றபடி வந்து எல்லார்ட்டையும் நான் நல்லா பழகுவேன். அது வந்து இப்போ வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும்
நான் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் பார்க்க மாட்டேன். நேரா போயிடுவேன். மையத்துனா டக்குன்னு கூப்பிடுவாங்க. என்னாச்சுன்னா, ஒரு வீட்ல மையத்துனா யாருக்குமே எதுவும் செய்ய தெரியாது. அங்க உள்ள ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இந்தியன் கவுன்சில் அப்ரூவல் வாங்கணும், திரும்ப போலீஸ்ல அப்ரூவல் வாங்கணும், எல்லாம் அவுட் பாஸ் எடுக்கணும், எல்லா வேலையும் செய்யறதுக்கு டக்கு டக்குன்னு செய்வேன். எல்லாம் இப்பவும் கூப்பிடுறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. அது மாரி என்ன தம்பி மையத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம், பாடி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்னா, அப்புறம் அங்க போய் மார்ச்சுரி போயிட்டு ஃபோன் பண்ண சொன்னோன்னா, அதே ஆள் இருக்கான், பழைய ஆள் இருக்கிறாப்புல. பலஸ்தீனியன். அவரு கூப்பிட்டு பேசினா, அன்வர் சாப்னு சொல்லிட்டு அவரு பேசினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் சொன்னேன் இது மாரி பண்ணி விடணும்னா, உடனே பண்ணி குடுத்தாங்க. இப்பவும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு எனக்கு. பட் நான் துபாய்க்கு வரல. அப்படியே நான் சிங்கப்பூர் போனதுனால, நான் அங்க வர முடியல. எனக்கு வந்து 2 பையன்ங்க, 1 பொண்ணு. 2 பையனுங்களும் வந்து எல்லாருமே அங்க தான் 37 வருஷத்துல 34 வருஷம் குடும்பத்தோட நான் துபாய்ல இருந்தேன். அது வந்து பெரிய ஒரு இதுதான். அப்போ வந்து இருக்கும்போது பிள்ளைங்கலாம் அங்க தான் பிறந்தது. பெரிய பையன் மட்டும் இங்க பிறந்து அங்க அழைச்சிட்டு போனேன். மத்தபடி எல்லா பிள்ளைங்களும் 2 பிள்ளைங்களும் அங்க தான் பிறந்தது. பொண்ணு வந்து பிபிஏ வந்து அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சது. அது படிச்சு டாப் 3ல வந்தது. அது பெரிய ஒரு இதான் எனக்கு சிறப்பு தான் அது. இப்ப 2 பையன்ல ஃபர்ஸ்ட் பையன் வந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஆஃபீஸரா இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலியோட அங்க இருக்கிறாப்புல. அவன் கம்பெனி குவார்ட்டர்ஸ்ல இருக்காப்புல. சின்ன பையன் அம்ஜத் பாஷா லேண்ட்மார்க் குரூப்ல பர்ச்சேசிங் மேனேஜரா இருக்கிறாப்புல. ஹோல் ஹோட்டலுக்கும் பர்ச்சேசிங் மேனேஜரா இருக்கிறாப்புல. அவரும் ஃபேமிலியோட அங்க இருக்கிறாப்புல. அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அதே மாதிரி மகள் வந்து சிங்கப்பூருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அது பிறந்தது துபாய். இப்போ சிங்கப்பூர் போனோம்னா அங்க பர்த் துபாய்னு போட்டாங்க. யுஏன்னு போட்டு துபாய்னு போட்டாங்க. அட்ரஸ் பூரா சிங்கப்பூர். கம்ப்ளீட்டா இந்தியா உள்ள எந்த அட்ரஸுமே இல்லாம போயிடுச்சு. அது வந்து எனிவே போயிட்டு அந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்க இருக்கு. எனக்கு 3 பிள்ளைங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கேன். இப்போ ரிட்டையர் லைஃப்ல நல்லா இருக்கிறேன். எல்லாரோட துவா தான் எனக்கு. நிச்சயமா. இங்கேயும் கொரோனா டைம்ல இங்க வந்து நிறைய இதுக்கு நான் செஞ்சேன். நிறைய பேர் கிட்டயே வர மாட்டாங்க பாடிக்கு. நான் முன்ன போய் நிற்பேன். போய் நின்னு எல்லாம் செஞ்சு ஆழமா இது பண்ணி செஞ்சு பள்ளியாசல்லையே நான் நிர்வாகத்துல வந்து செக்ரட்டரியா 4 வருஷம் இருந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அது மாதிரி பொது வாழ்க்கையில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆண்டவனா கொடுத்த ஒரு அபூர்வங்கள் தான் சொல்லணும். ஹாஸ்பிட்டல் இப்ப வச்சிருக்கேன். 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல். இப்ப தாயகம் திரும்பினதுக்கு அப்புறம் இப்ப இந்த மருத்துவ பணி, அது வந்து மருத்துவமனை, மத்த சித்தா, மத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அது எப்படி இப்ப என்ன பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இப்போ மற்ற வந்து சமூக பணியில இருந்து இப்ப இந்த மருத்துவ பணிக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இல்ல மருத்துவ பணி என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா நேரா திருச்சிக்கு தான் போறாங்க. திருச்சி இங்கேருந்து வந்து 100 கிலோமீட்டர். அப்போ இனிஷியலா ஒண்ணுமே இல்ல. நிறைய கஷ்டப்படுறாங்க. ப்ராப்ளம் நிறைய வருது. அதனால வந்து ஒரு 24 ஹவர் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சேன். நான் ஃபுல் பணம் நான் போடல. நானும் என் பையனும் ஒரு ஷேர். மற்றபடி 26 பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம். நான் தான் அதுக்கு சேர்மேனு. ஆரம்பிச்சது அல்ஹம்துலில்லாஹ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா சப்போர்ட்டிவ் இல்ல. அதாவது நம்ம ஊர்ல 115 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எந்த டாக்டர்ஸும் நமக்கு சப்போர்ட் இல்ல. நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியூர் டாக்டர் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஹோமியோவும், சித்தாவும் நல்லா வருதுன்னு சொல்லி, அது தனியா நான் மட்டும் வச்சிருக்கிறேன். சித்தாவும், ஹோமியோவும் 2 டாக்டர் வர்றாங்க. அங்க காலைல ஒரு டாக்டர், ஈவினிங் ஒரு டாக்டர் வருவாங்க. அது ம். தனியா வச்சிருக்கிறேன். இது சேவை மனப்பான்மையோட இது பிசினஸ் பண்ணி சாப்பிடணும்லாம் ஒண்ணும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். இப்ப நீங்க அந்த காலகட்டத்தில துபாய்க்கு போய் அந்த வேலைவாய்ப்பு கிடைச்சதுக்கும், இப்ப உள்ள காலகட்டத்தில இளைஞர்கள் பலர் வந்து வேலைக்காண்டி வர்றாங்க. சில பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலை இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன? அதான் இளைஞர் என்னாச்சுன்னா, முன்னாடி நாங்க போகும்போதெல்லாம் வந்து வேலைக்கு ஆள் வாங்க வாங்கன்னாங்க. இப்போ அரப்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சோனே இவங்க என்ன பண்றாங்க, இங்கேருந்து நேரா வந்து பிஇ முடிச்சு உடனே போறாங்க. அப்போ போகும்போது என்ன பண்றாங்கன்னா, முன்ன வந்து நமக்கு வழிகாட்டியா வந்து அஸ்கான் இருந்தது. என்ட்ரன்ஸ் மாரி எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வெளிய போனாங்க. இப்போ அஸ்கான் இல்லைங்கிறதுனால, இவங்க ட்ரைனிங் இல்லாமயே போறதுனால தான் வேலை வெட்டி கஷ்டப்பட்டு பிஇ முடிச்சாலும் போய் சாதாரண ஒரு ஒரு வயரிங் வேலையோ, ட்ரிபிள் இ படிச்ச ஒரு வயரிங் வேலையோ அது மாரி இது மாரி செய்றாங்க. பட் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு இப்போ. நான் போம்போது எனக்கு மாச வாடகை ரூ. 7 7 திரம்ஸ் தான் மாச வாடகை நான் குடுத்தேன். இப்போ அதே வாடகை இப்ப இன்னைக்கு வந்து ரூ. 500 குடுக்குறாங்க. ம்ஹ்ம். அப்படிதான் நினைக்கிறேன் ஷேரிங்ல இருக்கிறது எனக்கு தெரியல.
நிச்சயமா. அடுத்தாப்புல வந்து அப்புறம் ஃபேமிலி வந்தது பிறகு நான் வந்தோடனே அப்போ எடுத்த உடனே பெரிய வீடா எடுக்கல. நான் ஒரு வீடு எடுத்து நானும் திருவடிச்சேரி ஃபாரூக்கும் தான் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அது பிள்ளை வந்து என்ன ஒரே பிள்ளை. அண்ணேன்னு கூப்பிடுற ஒரே ஆள் நான் தான் அந்த பிள்ளைக்கு. ஃபாரூக்கோட ஒய்ஃப்க்கு வந்து அண்ணன் அப்படின்னா நான் தான். அது ம். இறந்து போகும்போதெல்லாம் எனக்கு மனசு கலங்கிடுச்சு. இப்ப கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். Facebookல. பார்த்த உடனே அப்படியே கண்ணுல தண்ணி கட கட கடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பிள்ளை வரும்போது சின்ன பிள்ளையா வந்தது. பாவாடை தாவணி கட்டிட்டு வந்தது. அது என் ஒய்ஃப் தான் இது பண்ணேன். அது எல்லாம் செஞ்சு சொல்லிக் குடுத்து, அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததும் எங்க வீட்ல தான் இருந்து பிறந்தது. ம். அப்புறம் தான் கராமா மாத்திட்டு போனாப்ல. இன்னமும் வந்து ஃபாரூக்கும் நானும் வந்து அண்ணன் தம்பியா தான் நாங்க இருக்கிறோம். இப்ப கூட லேட்டஸ்ட்டா வந்து அம்மா இறந்து போனாங்க என்னுடைய தாயார். பிடிச்சு பிடிச்சு வந்துட்டாப்ல. கரெக்ட்டா மையத்துக்கு வந்து சேர்ந்துட்டாப்ல. ம். அந்த மாரி வந்து அதே மாரி அவங்களுக்கு ஏதாவது நல்லதுன்னா அவங்க அம்மா முகத்துக்கு நான் தான் இங்கேருந்து நான் போனேன் நானு. ஃபாரூக் முகத்துக்கு போனேன். அந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் என்ட்ட சொந்தக்காரங்களோட பழகுனவங்கள்ட்ட தான் அதிகமா நானு ம். தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ம். சந்தோஷம். நிறைவா வந்து உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சிய நிறைவுக்கு வரலாம். ஆ ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இது பண்ணதுல. இது வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நான் வந்து மேடை பேச்சாளன் கிடையாது. நான் வந்து அமைப்பாளர் தான். இப்ப தமிழ்ச்சங்கம்னா கூட அதுல அமைப்பாளர் தான் நானு. பேசுறதுலாம் வேற வேற ஆளா பேசுவாங்க. இப்ப நான் வந்து துபாய் எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு இல்ல, எங்க ஊருக்கே வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது இல்லாம இங்க நாங்கலாம் கஷ்டப்பட்ட கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டவனா கொடுத்த ஒரு வரம் தான் அது. அங்க போய் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லப்பைக்குடி காடுன்னு லப்பைக்குடின்னு இது பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து 15,000 குடும்பம் இங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பள்ளிவாசல் அதாவது வந்து ஒரு பள்ளிவாசல துபாய்ல உள்ள அரேபியே கட்டி குடுத்தது. ஒரு பள்ளிவாசல் ஊர்ல உள்ளவங்க சேர்ந்து கட்டினது. மத்தபடி வந்து சின்ன சின்ன பள்ளிவாசலா ஒரு 5 பள்ளிவாசல் இருக்கு. இந்த ஊருக்கு வந்து 4 ஜும்மா பள்ளிவாசல், 3 ஜும்மா இல்லாத பள்ளிவாசல், 4வது பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுவே ஒரு அச்சீவ் தான். இது ஒரு பெரிய பிளஸ் தான் இது. இப்ப அங்க வர்ற பிள்ளைங்க வந்து இங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். 1. 2வது நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்றேன். ஜப்பான்ல வந்து நெறைய பேர் ஆள் எடுக்குறாங்க வேலைக்கு. ஆனா, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா எடுக்க மாட்டாங்க. அதுக்கும் நான் இப்ப பல பேர் புஷ் பண்ணி கிட்டத்தட்ட இப்ப 5, 6 பேர் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 1, 2, 3 3 கோர்ஸ் முடிச்சுட்டா, இந்தியாவிலேயே வேலை ரூ. 50,000 சம்பளம். 4, 5 முடிச்சுட்டீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெய்ட்டாவே உங்களுக்கு ஜப்பான்ல வேலை. 2,00,000 ஸ்டார்ட்டிங் சேலரி. இது ஒரு நல்ல ஒரு இது. இதுல வந்து அதிராம்பட்டினக்காரங்க நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. மத்தபடி யாரும் அந்த அளவுக்கு போறதா எனக்கு தெரியல. எங்க ஊர் ஒரு பிள்ளை 5 கோர்ஸ் முடிச்சிருச்சு. முடிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட்டே தத்தெடுத்துருச்சு அந்த பிள்ளைய. இப்ப டாக்டர் படிக்கிறதுக்கு ஃபுல் செலவு அவங்க தான் குடுக்குறாங்க. ம். அந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மாற மாட்டேங்கிறாங்க. துபாய் தான் சொல்றாங்க. இப்ப ஜப்பான் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. சேலரி நல்லா இருக்கு. இங்க 3 கோர்ஸ் முடிச்சா இங்கேயே 3 கோர்ஸ்க்கு 3 மாசத்துல முடிஞ்சிரும். 5 கோர்ஸ்க்கு 5 மாசத்துல முடிஞ்சிரும். அங்க என்ன ஒன்லி ஸ்போக்கன் தான். ரிட்டன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அத படிச்சாவே நமக்கு போதும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள், மக்கள்லாம் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்து மெட்ராஸ்ல போய் ஆன்லைன்ல 5 மாசம் படிச்சுட்டு அங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். சந்தோஷம். உங்களுடைய நேரத்தை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு வந்து நான் மீண்டும் மீண்டும் ஒரு சலாத்தையும் நன்றியும் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.